செம்ம க்ரௌடு. இதுல வந்து ஐ லவ் குற்றாலம் அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து இருக்கலாம். குற்றாலத்துக்கு நிறைய பேர் வந்து போய் வீடியோ எடுத்து போட்டுருந்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து குற்றாலத்தில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறதுனால குற்றாலத்துக்கு வந்து டக்குன்னு போயிடும். ஸோ அதனால வந்து நாங்கள் நைட்டில் தான் போய் குளிப்போம். நைட்டு தான் வந்து ரஷ்ஷே இருக்காது. நீங்கள் குற்றாலத்தில் நிறைய பேர் பிளாக் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பிளாக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிளாக் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நைட்டு போய் குளிக்கிற அந்த வேலை வைக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த நைட்டு போய் குளிக்கிறது தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே குளிருவோம். அங்கேருந்து ஐஸ் தண்ணியாக விடும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து குளிச்சு அந்த விளாகை வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அப்படி தான் தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தீங்க. அதை வந்து அப்படி போகிற வழியில இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி அப்படியே உங்களுக்கு இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அத்தனையும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்து வண்டி நிப்பாட்டி இருக்கோம். இந்த கரெக்டாக பார்த்தோன்னா தெய்வச்செயல்புரத்தில் வந்து இருக்கும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அனுமார் சிலை வந்து இருக்கும். அது வந்து தூத்துக்குடி டு திருநெல்வேலி ஹைவேஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆல்ட்டு, அதாவது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து அப்படியே ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணுறோம். போற வழியில என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் காட்டுறோம். மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டு குளிக்கிற அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு மெயினா அந்த லைவா காட்டுறோம். ஓகேவா? சோ வாங்க அப்படியே போலாம். வாங்க எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமா அதேதான். வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி செல்ஃபி. வாங்க, இவர்தான் மிஸ்டர் அறிவழகன். இப்போ வாங்கினாதான் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா பிற வாங்கி கொடுக்க மாட்டாங்க. மக்கள் எப்படி போவாங்க? கால் வாங்கினேன். தீவிரமா டிஸ்கஷன். பாத்தீங்களா, 1/2 கிலோ மிச்சர் கேட்காம கடை வைக்க போறோம். இழுத்துரும், அவ்வளவு அது எல்லாமே மிக்ஸ் பண்ணா இழுத்துரும். எது எல்லாமே காலியே இது காலியாக வேஸ்டாக எடுவியா கூடாது. அதுக்காக கொஞ்சம் கூச்சப்படாமல் எடுக்கணும். எடுத்து விடாது தான் இது பண்ணிருக்கு. கூச்சப்படல அப்படி பூந்திட்டு 100 போடுமா அது பெரிய பூந்தி டேஸ்ட் பண்ணும். லைட்டாக எடுத்துட்டு கண்ணாடிக்குள்ள இருக்கு. வேற நான் பூந்தி ரூபா பூந்தி எவ்வளோ? 50 போதுமா 100 போதுமா? 100. ஏன்னா ஒரு பூந்தி ஒரு 100. 1/2 கிலோ கேட்பாரு. மிக்சர்ல மிக்ஸ் பண்ணணுமா? பெரிய பெரிய டக்குன்னு எடுங்க. பல தொழில கையில வச்சிருக்காரு அப்பா. பத்துமா அடி காட்டு நல்லா வரும். வேலை சொன்ன நல்லா இருக்குல்ல? இன்னொரு செட்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களே, காலையில தான் வந்து நம்ம வந்து இங்கிலாந்து கஸ்டமரை வந்து சக்சஸ்ஃபுல்லா வழி அனுப்பி அவன் வந்து டபுள் டைம் ஆர்டர் கொடுக்குறேன்ட்டான். ஸோ வந்து டபுள் டைம் ஹாப்பினால நம்ம இப்போ குற்றாலம் டூர் வந்திருக்கோம். நைட் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தெய்வச்செயல்புரத்துல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். வச்சுக்கோ, நீ கொண்டாடிட்டு போய் சொல்லிட்டோம். இதை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை வந்து கன்சிக்யூட்டிவா நம்ம வந்து 3ஆவது டைம் குற்றாலம் போறோம். இதே சப்போர்ட் வந்து அடுத்த டைம் வேணும். பட் ஆனா இவங்களை வந்து நம்ம ஒரு குரூப் சேர்த்து கூட்டு போறதுக்குள்ள நம்ம ட்ரௌசர் ஆனா வந்து ரொம்ப டென்ஷன் பண்றாங்க. வந்து இந்த குற்றாலத்துல ஆர்கனைஸ் பண்றதுக்கு தனித்திறமை வேணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பெரியவரே, மிக்சிங் சரியில்லையா? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தான் கரெக்டா பண்ணுவீங்க. இல்ல இது சூப்பர் பண்ணிட்டாரு. இது அது வேற, இது வேற. ரெண்டாவது பண்ணதானே? ரெண்டாவது சூப்பர் பண்ணிட்டாரு. நல்லா இப்படி பண்ணு. ஃபர்ஸ்ட் பண்ணல, ரெண்டாவது சூப்பர் பண்ணிட்டாரு. மக்களை, நாங்க வந்து மகாலட்சுமி ஐயங்கார்ல வந்து மிச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்.
இந்த மிக்சர் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல மிக்சரும் பூந்தி நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து காரமா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். இதோட டேஸ்டே தனி டேஸ்ட். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1 கிலோ மிக்சர் வாங்கி ஒரு 50 பூந்தி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டே அழாதி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்த புதுசா செஞ்ச மிக்சரும் புதுசா அப்படி சூட பூந்தியும் சேர்த்து நீங்க இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது ஹரிவர்சன் நினைச்சுக்கிறேன். ஹரிவர்சன் பிளாக் வீட்டில் வச்சுக்கிறேன். சரி வாங்க உங்களுடைய பிளாக் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle. ஸோ கிட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது குற்றாலத்தில் எப்பவுமே வந்து பழைய குற்றாலத்துக்கு தான் வந்து போவோம். நைட்டு போல் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டைம் வந்து அலௌடு வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 6 மணிலேருந்து தான் அலௌடு அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ மெயின் ஃபால்ஸ் ஏரியா அந்த சைடு கூடி நடந்து வந்திருந்தேன். ஸோ இந்த சைடு கூடி வந்து போனோம். ஸோ அதாவது குற்றாலத்தில் குளிக்க வரோம் அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒரு தலப்பா கட்டி வரணும். தலப்பா கட்டிக்கிட்டு இந்த துண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட். ஸோ அதனால் வந்து நான் வந்து குளிக்கிறதுக்கு போகிறேன். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அப்படி கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. நேராக அப்படி ஓடி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். பசங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படி போகிறோம். வாங்க அப்படி போவோம். சும்மா நார்மலாக எடுத்து வச்சுருங்க. பழத்துல ஒன்னா அந்த இனிப்பாயிடும். ஆமா இனிப்பா அந்த பழம்னா டேஸ்ட் ரேட் ஜாஸ்தினா இருக்குங்களா? இன்னும் ஒரே ரேட்லயே இருக்கு. இப்போ ஒண்ணு மக்களே குற்றாலத்துக்குள்ளே வந்தாச்சு மக்களே. செம்ம க்ரௌடு. இதில் வந்து ஐ லவ் குற்றாலம் அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து அப்படி நேராக போயிட்டு உள்ளத போயிட்டு கவர் பண்ணுறேன். ஸோ க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் நினைக்காது. நம்ம ஆட்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அடிப்போம். க்ரௌடு வந்து செம்ம அதிகமாக இருக்கு. ஸோ நான் அப்படியே உள்ள கிளம்புறேன். ஐயா இல்லைக்கு இவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க. க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கு. தண்ணி வேற ரொம்ப கம்மியாக விடுது. மக்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக விடுது மக்களே. போயிட்டு உள்ள போய் அங்கே வச்சு வரேன். என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போலையா உள்ள போலையா? ஓரளவுக்கு தான். மக்களே கேஜெட் வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்மளோட இதை போய் சேவ் பண்ணிவிட்டு
அப்புறம் நாங்கள் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் வந்து ஐ லவ் குற்றாலம். மக்களே, நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுங்க. பின்னாடி வந்து மெயின் ஃபால்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா வந்து தெரியும். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். பட் தண்ணி வந்து வரத்து இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா வந்து விடுது மக்களே. ஸோ அதனால வந்து குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்தோம்னா போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து மணி ஒரு மணி. ஸோ 1 மணி கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரௌட் வந்து ஓகே பரவாயில்ல. இப்போ போனோம் அப்படின்னா லைன்ல நின்னா குளிச்சிடலாம். ஆனா தண்ணி வரத்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து நாங்க முதல்ல இதை சேவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க உள்ள போயிட்டு களத்துல இறங்கிட்டு அதை முடிச்சுட்டு வந்து நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? ஸோ வாங்க அப்படி போவோம். வாங்க போகும். எடுத்தவரையும் காட்டணும் இல்ல. ஸோ நாங்க 2 பேரும் கேமராவை சேவ் பண்ணிட்டு மெயினா உள்ள போய் குளிச்சு அப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். எப்பயும் இப்ப இருக்கிற நிலைமையில உள்ள குளிக்கிறதுக்கு எப்பயும் கிட்டத்தட்ட இப்படி 1 ஹவருக்கு மேல ஆயிருக்கும். அதனால வந்து 1 ஹவருக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்புறோம். ஓகேவா? வாங்க. குளிச்சு ஜம்மு அங்க தண்ணி கொட்டுன்னு கொட்டுது. போயிட்டு சேவ் பண்ணிட்டு வரோம். கேமரா போட்டு உள்ள போயிட்டு எப்படி கெட்ட பார்த்தீங்களே. மக்களே, மெயின் ஃபால்ஸ்ல வந்து குளிச்சோம். தண்ணி வந்து பரவாயில்லாம தான் விழுந்துச்சு, நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் கிட்ட போயிச்சிருக்கோம். அப்படியே ஃபுல்லா நடுங்கு, நிக்க முடியல. மணி வந்து கரெக்டா 2:45. இப்போ எவ்வளவு நேரம் வந்து உள்ள குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே பேச முடியல, கொஞ்சம் நடுங்குது, சிவராகுது. இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி அப்படி எடுத்துட்டு 5 ஃபால்ஸ்க்கு வந்து போறோம். ஸோ 5 அருவிக்கு போயிட்டு அங்கேயும் குளிச்சுட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அப்புறம்